9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசிக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த கோச்சார ரீதியாக நீங்க கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க 93 நாட்கள். இதனால இவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது? இந்த நிலை மாறுமா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு நானே ஒரு பதிவு போடுன்ட்டு இருந்தேன். அதுக்கு கால அவகாசம் நமக்கு இப்போவே கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி. இந்த ராசியில தான் இந்த 12 ராசிகளிலேயே இது ஒரு சிறந்த ராசி. ஏன் சொல்ற அப்படின்னா, குரு பகவான் ஆகப்பட்டது ராஜ குருவாக அங்கே உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க குரு பகவானால எப்படியும் நல்லா இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க நொடிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த கடக ராசிக்காரருக்கு ஃபர்ஸ்ட் நேர்மை, அது போக பொய் சொல்லவே தெரியாது அவங்களுக்கு. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்பிக்குவாங்க, அந்த சாதுவான மனசு. அப்ப இது மாதிரி எல்லாத்தையுமே நம்பி 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 கெட்டு, நம்ப கூடாதவர்களை நம்பியும் நம்ப வேண்டியவர்களை நம்பாமலும் கெட்டு போனது யாருன்னா கடகராசிக்காரங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் என்ன பலன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த 93 நாட்கள், அதாவது ஜனவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த 93 நாட்கள். இந்த 93 நாட்களில் இவங்களுடைய அந்த கஷ்ட காலத்திலிருந்து கொஞ்சம் விடுதலையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக கஷ்டமும் ஒரு 60% இருக்குது, 40% ஒரு நல்லதும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான், அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான், அதுபோக கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தும் நாம எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற குழப்பம்தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. அப்ப எப்படி தப்பிப்பது அப்படின்னா, இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில பெருசா ஆசை எதுவும் படவே மாட்டாங்க. எனக்கு கொஞ்சோண்டு நிலம் இருந்தா போதும், சின்ன வீடு கட்டினா போதும், ஏதோ சின்ன ஒரு செயின் எனக்கு கழுத்துல போட்டா போதும், இந்த மாதிரி கொஞ்சம் 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 அப்படின்னு சொல்லியே இவங்களுக்கு ஆண்டவன் பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிராமமாக சேர்த்தி தன் மகளுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்றவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல மனசு, எதையுமே பெருசா ஆசைப்படுவது இல்லை, ஆனா எப்படியோ அவங்களுக்கு சேர்ந்துருது. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னா சரியில்லை. அப்ப அதே சமயத்துல இப்ப இவங்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த மகரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் மகரம். அப்ப அந்த 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைவதால் இவங்களுடைய திறமைக்கு வழி பிறக்கும். இவங்களுக்கு ஃபாரின் போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். மலேசியா, சிங்கப்பூர், USA, கனடா, ஆஸ்திரேலியா, இதுல பாத்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலேயே இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போனவங்க அங்கே சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு இப்ப ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அது போக வெளிநாடு போனவங்களோ வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்களோ இந்த செவ்வாய் பகவான் உச்சமானதுனால், அதாவது 5ஆம் இடத்து கிரகமும் 10ஆம் இடத்து கிரகமான இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் உச்சமாகி 7ஆம் பார்வையாக
கடகராசியை பார்க்குறாங்க. அந்த கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம். அந்த நீச்சம் அடைஞ்ச அந்த ராசியை அந்த செவ்வாய் பகவானை பார்க்கும்போது அது நீச்ச பங்கம், ராஜயோகம். அப்போ இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு இடம் விற்கிறது, இதுல வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறவங்க துணிஞ்சு வேலை செய்யலாம், துணிஞ்சு தன்னுடைய முதலையும் போடலாம், அதில் நிறைய சம்பாரிச்சிடலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா அவர்களுடைய திறமை, பேர், புகழ். அப்ப அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கையிலுமே உயர வருவாங்க. இவரை 4 பேர் பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதே சமயத்துல இவர் நல்லா இருக்கிறாரு, இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சரௌண்டிங்க இவங்களை பார்த்து பெருமைப்படும், பொறாமைப்படக்கூடிய காலகட்டங்கள். ஆனா இது போக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் இவங்களுக்கு வாழ்வதற்கு வழி கொடுக்கும். அதே சமயத்துல இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எது நல்லது, எது கெட்டது, எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்துல இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே விரயம்தான், எல்லாமே நஷ்டம்தான். ஒருத்தரை நம்பி மோசம் போகக்கூடிய காலகட்டங்களும் இந்த பீரியட் தான். அது நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த தொழில் அப்படிங்கிறது விளங்காது, அதுல லாபம் சம்பாதிக்க முடியாது. இப்ப கூட்டு பிசினஸ்ங்கிறது சேரக்கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி அவங்க கூட டிராவல் பண்ணி அவங்கனால இது நடக்கும் சொல்லி போயிருந்தாங்கன்னா அந்த காரியமும் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அதிகமா வந்து இந்த பீரியட்ல இவங்க கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இடம் எதுனா சொந்த பந்தத்துக்கிட்டையும், அது போக நண்பர்கள்கிட்டையும். அப்ப இவங்கனாலதான் இந்த பீரியட் வரைக்கும் இவங்க பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 வருஷ காலமே அஷ்டம சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்பவும் அந்த கஷ்டம் தீரல. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் கடகராசியில நல்லா இருக்கிறாங்க. அவங்க கஷ்டம் தீருமானா கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் நம்பி கொடுத்தாலும் அது நடக்காது. அடுத்தவங்களை நம்பக்கூடாது. அப்போ வந்து அப்படி நம்பாமல் இவங்க சைட்ல இவங்க அறிவை பயன்படுத்தி இவங்க சொந்தமாக எதுவும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு இப்போ ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இவங்க ராசிக்கே வர்றாரு. அது உச்ச பலத்தோடு அந்த ராஜ கிரகமான குரு பகவான். அப்ப இவங்க தொழில் தொடங்கலாம், அடுத்தவங்களை நம்பலாம், இவங்களை 10 பேர் நம்பி வருவாங்க. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா உச்ச பலம் கிடைக்கும். அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அற்புதம் சொன்னீங்க. தொழில் பத்தி சொல்லிட்டீங்க. எப்படின்னா வேலையில என்ன பல பிரச்சனைகள் இருக்கு. வேலையை மாத்தலாமா, இல்லை இங்கேயே வச்சு ஓட்டலாமா, ஏன்னா இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, பதவி உயர்வும் இல்லை, ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த வேலையில்? நீங்க சொன்னீங்க இல்லையா, அது 100க்கு 100% கரெக்ட். வேலையில வந்து பாத்தீங்கன்னா திருப்தியே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ இல்லையோ மாற முடியாது. அதற்கு காரணமாகப்பட்ட இந்த கிரகங்கள் தான். அப்போ இப்போ இந்த செவ்வாய் பகவான் உச்சமானதுனால கொஞ்சம் அந்த துணிச்சல், அந்த தைரியம், நம்ம எப்படி மாறலாம், நம்ம ஓனர்கிட்ட பேசலாம், நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் போது இப்போ 40% 50% உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய உச்சம், அதனால தான். அது போக இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி. அப்ப இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் இவங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி, வாகனம், பூமி, வீடு. இதுல கண்டிப்பா மனை இழந்திருந்தாலும் அதை திரும்ப பெறுவார்கள். இப்ப பூமியை இழந்திருந்தாலும் திரும்ப பெறுவார்கள். வீடு கட்டலினா இப்ப கட்டுவாங்க. அப்ப அந்த ஜூன் மாசத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்புங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். திருமணம் ஆகாம இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப வந்து கடந்த காலங்களில் அவங்க திருமணத்தை எதிர்பார்த்திருந்தாவோ
என்ற பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சிருந்தாவோ அது எல்லாமே தடுங்கலாயிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கும் நிறைய வேதனை, நிறைய குழப்பம். நம்ம பையனுக்கு என்ன குறை, படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், அவங்க உடம்புல எந்த குறையும் இல்லை, பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணை பெற்றவங்களும் அதே மாதிரி தான், பொண்ணு நல்லா படிச்சிருக்குது, உடலில் எந்த குறையுமே இல்லை, அழகாகவும் இருக்கிறாங்க, ஏன் வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, இப்படிங்கிற குறை நிறைய இருக்குது. அந்த குறையாகப்பட்டது அந்த குரு பகவான் உச்சமாறாங்க இல்லையா, அந்த பீரியட்ல இருந்தா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாகி அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறாங்க இல்லையா, இதுவும் ரொம்ப திருப்தியான ஒரு காலகட்டம் தான். அப்ப இப்ப வந்து பேசலாம். அந்த திருமணம் அப்படிங்கிறது அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல நடக்கும். ஐயா அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனைல கொஞ்சம் இருந்துச்சு, நம்மளுக்கு பாகம் கேட்டிருந்தோம், அது எழுதி கொடுக்காம இருக்காங்க. இனி சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த தீர்ப்பெல்லாம் சாதகமா வருமா இவங்களுக்கு? இப்போ அந்த கோர்ட்டு கேஸு இந்த வழியிலேயே போயிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலுமே இவங்களுக்கு சாதகமாக நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே அந்த குரு உச்சபலம் அடைகிறாங்க இல்லையா, அப்போ இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அது இவங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சிறப்புங்க ஐயா. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா தென்குடி திட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் அந்த முனிவரை அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணின இடம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். இன்னும் எத்தனையோ முனிவர்கள் போயிருக்கிறாங்க, அது விளக்கமாக பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்போ அந்த தென்குடி திட்டையில் அந்த சிவனை வணங்கி வந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல கால பிரச்சனைகள், பல காலத்து பிரார்த்தனைகள் எல்லாமே தீரும். அந்த சிவன் மேலே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை மேலே இருந்து ஒரு சொட்டு தண்ணி அந்த சிவன் மேலே விழுகும். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஒரு சொட்டு தண்ணி அந்த சிவன் மேலே விழுகுது இல்லைங்களா, அதை பார்த்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்துல இருந்தும் நமக்கு விடுதலை, நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். இது மாதிரியான ஒரு ஐதீகம் தென்குடி திட்டையில இருக்குது. போய் வணங்கி வாங்க. அப்போ வந்து அந்த அந்த ஒரு சொட்டு தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இன்னுமே விழுந்துட்டு தான் இருக்குது. பல ஆயிரம் காலங்கள்ல இருந்து அந்த அமைப்பு இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அப்போ அந்த ஒரு சொட்டு தண்ணி டிராப் வந்து அந்த சிவன் மேலே விழுகும்போது அதை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். அப்போ பார்க்காதவங்களுக்கு கஷ்டம் தீராதன்னா அவங்களுக்கும் கஷ்டங்கள் தீரும். அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இவங்களுக்கு உடனுக்குடனே அந்த வாய்ப்பு கிடைக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க.